ஹலோ பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை இந்த பைபிள் மெடிடேஷனுக்கு வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்னாகமம் 23வது சாப்டர் தியானிக்க போகிறோம். இந்த என்னாகமம் 23வது சாப்டரில் எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பாலாக் பிள்ளையாம் கதை தான் பார்த்துட்டு வரோம். இப்போ பாலாக் என்ன பண்ணிடுவார், பிள்ளையாம கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மூப்பர்கள்லாம் சேர்ந்து கூட்டு வந்த பிறகு இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 7 பலிபீடம் கட்டுங்க, அதில் 7 பலிகளை செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. செலுத்தின பிறகு இப்போ கர்த்தர் எங்கிட்ட பேச வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. பிள்ளையாம் அவர்கிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் சபிக்காதவரை நான் எப்படி சபிக்க முடியும், கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜாதிகளோடு கலவாமல் இருக்காங்க, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார், கர்த்தரே அவர் ஆஸ்வதிக்காரு, என்னால் எப்படி சபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுபடியும் என்ன செய்யறாரு, அவர் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய் அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் பலிபீடங்கள் 7 பலிபீடங்கள் கட்டி இந்த இடத்துல இருந்து நீங்கள் அவங்கள சபிங்க, இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி வேற இடத்துக்கு கூட்டு போறாரு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டு போன பிறகு அப்பவும் கர்த்தர் என்ன பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ நித்தம் நிறைவேற்றாதிருப்பாரோ. அந்த இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்க தான் நான் கட்டளை பெற்றேன், அதை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, மாற்ற மாட்டார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை போட்டுருக்கு, யாக்கோபுடைய அக்கிரமத்தை நான் பாரேன், இஸ்ரவேலுடைய குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எதிரிகள்லாம் மேற்கொண்டு அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னதும் இவருக்கு மறுபடியும் என்ன பண்றாரு, வேற இடத்துக்கு கூட்டு போய் இப்போ இந்த இடத்துல இருந்து கர்த்தருக்கு சபிப்பது பிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு கூட்டு போறாரு. இப்போ இதுல இருந்து என்ன பார்க்கணும்னா, இது யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆபிரகாம் ஐயாவுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அவங்க இஸ்ரவேலர் எப்படி அந்த அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரோ, அப்பவே சொன்ன வாக்குத்தத்தை கர்த்தர் நினைவு கூறாரு. இவங்க எவ்வளோ தப்புதங்கள் பண்ணாங்க, ஆனால் சொல்றாரு, இஸ்ரவேலோட தப்புதங்களை பார்க்க மாட்டேன், யாக்கோபோட தப்பை என்ன பண்ண குற்றங்களை நான் கவனிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. கர்த்தர் ஒருத்தனை ஆஸ்வதிக்க சித்தம் கொண்டாருன்னா அவனை ஆஸ்வதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற. அப்போ இப்போ இதில் என்ன புரியுதுன்னா, நம்மளும் கூட தேவனை தான் பிரியப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாஸ்டரை பிரியப்படுத்தினா நம்ம ஆஸ்வாதமாக இருந்துடலாம், ஊழியக்காரங்களை பிரியப்படுத்தினா ஆஸ்வாதமாக இருந்துடலாம், ஊழியக்காரங்களை போய் தரிசிச்சா ஆஸ்வாதமாக இருந்துடலாம் நினைப்போம். மொதல் விஷயம் என்னது, கர்த்தரை தான் அங்கே பிரியப்படுத்தணும். இப்போ ஆபிரகாம் ஐயா கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தரை நேசித்து அப்படி தன்னோட நேசகுமாரனையே அவருக்கு ஏசப்பாக்காக விட்டு கொடுத்து இப்படிலாம் வாழ்ந்து நடந்தால் அவர் குடும்பத்தை சந்ததி இப்படி வைப்பேன் அப்படின்னு ஆண்டு சொன்னார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மனசு கேட்காத அளவுக்கு ஆண்டவரே கோவப்படுற அளவுக்கு எவ்வளோ காரியங்களும் சரி என்ன பண்ணல, ஏசப்பா அந்த வாக்குத்தத்தத்தை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மாற்றவோ அதை மாற்றிக்கவோ என்ன பண்ண மாட்டார். அதில் ஆண்டு சொல்லியிருக்கார், பொய் சொல்லவோ நம்ம மனமாறமோ மனுபுத்திரன் அல்ல. உங்கள் லைஃப்பை குறித்து நம்ம வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்னென்ன பிளான் வச்சுருக்காரோ அது ப்ராக்டிக்கலாக அது இம்பாசிபிளாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரால் அது என்ன ஆகும், பாசிபிள் ஆகும். தொடர்ந்து விசுவாசிப்போம், கர்த்தரை பிரியப்படுத்துவோம். இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களாக, இப்படி கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தர் சொல்கிறார்ல, நான் உங்களை குற்றங்களை பார்க்க மாட்டேன் அவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம கர்த்தர்கிட்ட நடந்துப்போம். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோட இன்னொரு நாள் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.